தன்னார்வ தொண்டு அமைப்பாக தளம் அமைப்பு விளங்குகிறது. கடந்த ஆண்டு காலமாக திருகோணமலையில பயணித்து வருகின்ற தளம் அமைப்பினால நடத்தப்படுகின்ற நேரடி அமர்வுகள்ல பங்கு கொள்ள இயலாத இளையோர் குழுவினரை மையப்படுத்தி இந்த நிகழ்நில அமர்வுகளானது வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில 51வது வாராந்த நிகழ்நிலை அமர்வாக பகுதி நேர பட்டப்படிப்புகள் மற்றும் கற்கைகள் எனும் தலைப்புல விளக்க அமர்வாக இன்றைய நிகழ்நில அமர்வு மேற்கொள்ளப்பட இருக்கு. இதுல வளவாளராக டாக்டர் எஸ் ஹயக்ரீவன் அண்ணா எங்களோட இணைஞ்சிருக்காங்க. இந்த அமர்வு பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா அமர்வின் இறுதியில கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்படுற போது அதை கேட்டு நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும். நேரத்தை கருத்துல கொண்டு நான் அமர்வை அண்ணாட்ட கையளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கதைக்கிறது தெளிவா இருக்கா திராணி? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தலைமைப்பாளர் தொடர்ச்சியா நாங்கள் பல்வேறுபட்ட இளையோர்ந்த கல்வி மற்றும் திறன் வெற்றி செயற்பாடுகள் தொடர்பாக செயற்பட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில குறிப்பா திருவண்ணாமலையை தாண்டி இருக்கிற மாணவர்கள்ட்ட இருந்தும் திருவண்ணாமலையில நடக்கக்கூடிய நேரடி அமர்வுகளில் பங்கு கொள்ள முடியாத மாணவர்கள்ட்ட பல கேள்விகள் வந்திருந்தது. அந்த அடிப்படையில குறிப்பா இன்றைய அமர்வு நாங்கள் திட்டமிட்டிருந்தாங்க. இன்றைய அமர்வு முற்றுமுழுதாக ஒரு உயர்கல்வியை நீங்கள் பகுதி நேர எவ்வாறு கற்கலாம், அதற்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது என்ற தொடர்பாக மையப்படுத்தி தான் போகுது. இதுல இந்த அமர்வு முதலாவதா ஒரு 10 நிமிட என்ற உரையோட போகும். அதனைத் தொடர்ந்து முழுக்க முழுக்க உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற ஒரு கேள்வி பதில் அமர்வாக தான் அமைய இருக்கு. இந்த வாய்ப்புக்கு தலைமைக்கொண்ட குழுவினருக்கு நன்றியோட இது ஆரம்பிப்போம் நம்புறேன். இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய கல்வி முறை, அதாவது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருக்கக்கூடிய இலவச கல்வி முறையில ஒரு பாரிய கொலாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது குழப்பகரமான நிலை ஒன்று இருக்குது. அது குறிப்பா நாங்கள் பார்த்தோம் என்றால் 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா நிலைமைக்கு பின்னரான கால பகுதியில கற்கை நெறிகள நேரடி வகுப்புகள் எவ்வளவுத்திற்கு அவசியம் என்றதுல ஒரு பாரிய கேள்விக்குறி கொண்டு ஏற்பட்டது. குறிப்பா ஒரு வருஷத்துக்கு அதிகமாக பல்கலைக்கழகங்கள் இருந்த மாணவர்களுக்கு நிகழ்நிலை ஊடாக அமர்வுகள் நடத்தப்பட்ட இடத்துல ஏன் நாங்கள் இனி இந்த தியரட்டிக்கல் வகுப்புகளை நேரலையிலேயே நடத்தக்கூடாது என்ற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமா பல பல்கலைக்கழகங்கள் தங்களோட பல கற்கை நெறிகளை நிகழ்நிலைக்கு மாற்றும். இலங்கையில இருக்கக்கூடிய மிக உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய பிரதனிய பல்கலைக்கழகத்துல இருந்து பல அரசு பல்கலைக்கழகங்கள் இந்த நடைமுறையை கொண்டு வந்துச்சு. ഇതിന്റെ தாக்கம் சில டிகிரி கோர்சஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் என்ற ப்ராசஸுக்கு போகக்கூடிய மாதிரி மாற்றப்பட்டது. அதே சந்தர்ப்பத்துல இதற்கு முன்னைய கால பகுதியில இருந்து பகுதி நேரமாக கற்றல், அதாவது நாங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரி என்று சொல்லக்கூடிய மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் சில கற்கை நெறிகளை பகுதி நேர கற்கை நெறிகளாக குறிப்பா வீக்கெண்டை மையப்படுத்தி ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழில இருக்கக்கூடியவர்கள் அந்த வீக்கெண்ட்ல படிக்கிறது என்ற முறையில இருந்தது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த 2 விடயங்கள் அடிப்படையில பார்த்தோம்னா, ஒன்று பகுதி நேர கற்கை நெறி, 2வது ஆன்லைன் ஊடான கற்கை நெறி. அதாவது முதலே இருந்த இந்த பகுதி நேர கற்கை நெறி என்ற நடைமுறைகள் ஆன்லைன் ஊடான கற்கை நெறிகளாக அதிக அளவுல மாற்றம் பெற்றுச்சு. அப்ப இப்ப உங்களோட கையில இருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டுல இருக்கக்கூடிய கற்கை நெறிகள் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான தியரட்டிக்கல் கோர்சஸ் ஆன்லைன் ஊடாக நீங்க படிக்கக்கூடிய பகுதி நேர கற்கை நெறிகளா இருக்கு. அதாவது சனி ஞாயிறுல தான் கிளாஸஸ் இருக்கும், பட் அந்த கோர்ஸ் ஆன்லைன்ல தான் நடக்கும். நீங்க நேரடியா போய் வரிசைக்கு தோற்றுறதுக்கு மாத்திரம் அந்த சென்டர், அதாவது எந்த பல்கலைக்கழகத்துல அந்த கற்கை நெறி நடாத்தப்படுதோ அந்த பல்கலைக்கழகத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும். இப்ப இது மிகவும் இலவுபடுத்தப்பட்ட ஒரு கல்வி முறையை உருவாக்கி கொள்ளுது. நாங்கள் குறிப்பா பார்த்தோம் என்றால் குறிப்பா 2019க்கு முன்னர் ஒரு டிகிரியோ அல்லது மாஸ்டர்ஸோ அல்லது டிப்ளோமாவோ செய்யணும் என்றால் எல்லாரும் கட்டாயம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. இதுக்கான போக்குவரத்து செலவினங்கள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குடும்ப நலன் கருதி சில தவிர்க்கிறது, அப்படியான விஷயங்களால பெரிய அளவுல இந்த கற்கிறதுக்கான வாய்ப்புன்றது மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த நான் சொன்ன நடைமுறைகளுக்கு பின்னர் இன்றைக்கு எங்கள்ட கையில பகுதி நேரமாக கற்கக்கூடிய ஆன்லைன் கற்கை நெறிகள் அதிக அளவுல உருவாக்கப்பட்டது.
இப்ப இங்க ரெண்டாவது ஒரு பிரச்சனை வருது என்ன சொன்னா, சில பல்கலைக்கழகங்கள் குறிப்பா நாங்க சொல்ல போனோம்னா இலங்கையின் தென்பகுதியை மையப்படுத்தின பல்கலைக்கழகங்கள், வடகிழக்கு பல்கலைக்கழகங்களை தவிர்த்து தென்பகுதியை மையப்படுத்தின பல்கலைக்கழகங்கள் குறிப்பா இந்த கற்கை நெறிகள்ல அந்த ஆண்டிலேயே, அதாவது இப்ப உதாரணத்துக்கு இந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி இந்த வருடம் சித்தி அடைந்து 3 பாடங்களை சித்தி அடைந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுண்ட முதற் படிவம் ஊடாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டியில உள்ளக மாணவராக, உள்வாரி மாணவர்கள் சொல்லுவாங்க, இன்டர்னல் ஸ்டூடெண்டா கற்க போற ஒரு மாணவரை முந்திக் கொண்டு அதே ஆண்டுல உயர்தரத்துல 3 பாடங்களை சித்தி அடைந்த மாணவர் ஒருத்தர் உடனடியாக கற்கக்கூடிய மாதிரி எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்சஸை வழங்குது. அதே சந்தர்ப்பத்துல வடகிழக்குல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அந்த ஆண்டுல அந்த வாய்ப்பை கொடுக்காம அதுக்கு அடுத்த ஆண்டுகள், குறிப்பா இப்ப பார்த்தோம்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் BA கோல் பண்ணி இருக்குது. 2021 அல்லது 21க்கு முன்னுக்கு எடுத்தாக்கள் தான் அப்ளை பண்ணலாம். 2024 ஆக்கள், 23 ஆக்கள், 22 ஆக்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்படியான ஒரு கட்டுப்பாட்டோட போயிட்டு இருக்கு. குறிப்பா நாங்க பார்த்தோம்னா நார்த்தன் ஈஸ்ட் பல்கலைக்கழகங்கள் இந்த நடைமுறையை கையாளுது. ஆனால் சவுத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மிக வேகமாக அந்த இயர்ல என்ற வண்ண ஆக்களே உள்ள வரலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்குறேன். இப்ப இதுன்ற தாக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு மாணவர் உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் படிச்சு 3A எடுத்த மாணவர் ஒருவர் என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாணவர் ஒரு BA கற்கினருக்கு முதற் படிவம் ஃபஸ்ட்போமூடாக விண்ணப்பிச்சு பிரதனிய யூனிவர்சிட்டியோ அல்லது கொழும்பு பல்கலைக்கழகம் அல்லது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கோ ஒரு உள்வாரி மாணவராக போறாருன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் ஃபஸ்ட்போம் போடுறாங்க, அதாவது A-level ரிசல்ட் டேட் வந்த டேட்ல இருந்து அன்னளவாக 1 வருடங்கள் சென்றது அந்த மாணவர் பல்கலைக்கழகத்துல உள்வாங்கப்படுறது. அதே சந்தர்ப்பத்தை இப்ப அதே சேம் டைம்ல இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல எக்ஸ்டர்னல் டிகிரியா அதே BA கோர்ஸ் கோல் பண்ணப்படுது. அந்த மாணவர் பரீட்சை பெறுவர் வந்ததுல இருந்து உடனடியாக விண்ணப்பிச்சு ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ள உள்வாங்கப்படுறார் பல்கலைக்கழகத்தில். இப்ப இதுக்கு நான் உதாரணமா சொல்லக்கூடியதுன்னா, இன்னைக்கு இந்த BAல ஜெஃப்லான் யூனிவர்சிட்டியோ அல்லது கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு 2024 ரிசல்ட்ஸ் வந்தார்கள் இன்டர்னல் ஸ்டூடெண்டா போறதுக்கு இன்னும் இன்றைய தேதியில இருந்து அன்னளவா 1 வருடம் செல்லப்படும். அதே சந்தர்ப்பத்துல BA இன் இங்கிலீஷ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் என்ற கோர்ஸ் ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில எக்ஸ்டர்னலா கோல் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் கம்ப்ளீட்லி தியரிட்டிக்கல் பார்ட் ஆன்லைன், அதாவது நீங்க பரீட்சைக்கு சில ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு மட்டும்தான் நீங்க அங்க போக வேண்டிய வரும், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் 3 இயர்ஸ் கோர்ஸ் கோல் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இதுன்ற க்ளோசிங் டேட் எதுனா 13ஆம் தேதி க்ளோசிங் டேட். அப்ப இதுக்கு விண்ணப்பிக்கிற ஒரு மாணவரையும் எடுத்துக்கணும்னு சொன்னா, இந்த மாணவர் பல்கலைக்கழகம் போறதுக்கு 1 வருஷம், அங்க போய் படிச்சு முடிகிறதுக்கு அன்னளவா 3 வருஷம். அப்ப 4 வருஷத்துக்கு பிறகு இன்றைய தேதியில இருந்து அவர் பட்டவதாரியா வருவார், முழு நேரமா கல்வி கற்று. அதே சந்தர்ப்பத்துல இதுக்கு அப்ளை பண்ற பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ண போகுது, பார்ட் டைமா வீட்டுல இருந்து படிக்க போகுது, சேம் டைம்ல ஒரு ஒர்க்குக்கும் போகுது. அன்னளவா 3 வருஷத்துல மிஞ்சி போனா நாங்கள் சில யூனிவர்சிட்டியில ஒரு லேட், அதாவது இப்ப ரேகிங் சில ப்ராசஸ் லேட் எல்லாம் ஒரு 1 இயர் வச்சுக்கொள்ளுமே, ரெண்டா கூட 4 வருஷத்துல இந்த பிள்ளை பாஸ் அவுட் ஆகி வரப்போகுது ஒரு டிகிரி ஹோல்டரா. அதே சந்தர்ப்பத்துல ஒரு ஒர்க் போன எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்ப அன்னளவா அந்த பிள்ளைங்க கையில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஒரு டிகிரி இருக்க போகுது. அப்ப இப்ப தொழில் வாய்ப்பு யாருக்கு முன்னுக்கு இருக்கும் என்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. இது சில இடங்கள்ல பார்க்கல எங்களுக்கு பெரிய முன்னுரிமையான விஷயமாகவும் முன்னேற்றகரமான விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே சந்தர்ப்பத்துல இதுல வரக்கூடிய உடனடியான கேள்வி ஒன்று, எக்ஸ்டர்னல் டிகிரியா படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அறிவு புலமை இருக்கும் என்ற கேள்வி. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிகிரி செப்பரேட் பண்ணி வைக்கப்பட்ட காலகட்டம், அதாவது இன்டர்னல் டிகிரி என்றா தனியவும் எக்ஸ்டர்னல் டிகிரி என்றா தனியவும் பார்க்கப்பட்ட காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு காலகட்டம் இல்லை. இன்றைக்கு பொதுவா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிகிரிஸை ஒரே மாதிரி தான் பொதுவாக அரசாங்கம் உட்பட அனைத்து வேலை தருணர்களும் இல்ல தொழில் தருணர்களும் பார்க்கிறாங்க. குறிப்பா இந்த அரசாங்கத்தால விண்ணப்பம் கோரப்பட்ட உள்ளிருக்கப்பட்ட டிஓ அப்பாயின்மெண்ட் 2019 இடம்பெற்ற இந்த டிஓ அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிகிரிக்கான வேறுபாடுன்றது மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை உருவாகிருக்கு. அப்ப இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பார்க்கப்படுது. அறிவு புலம் என்று பார்த்தோம்னா கூட இன்றைக்குமே இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸா போற பல்கலைக்கழகம் போற பல மாணவர்கள் பூரணமா படிக்கிறதுக்கான அல்லது ஒரு வினைத்திறனான கல்விக்கான நேரத்தை ஒதுக்குறாங்களான்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறிதான்.
குறிப்பா இந்த தியரட்டிக்கல் கோர்சஸ். ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வேற மாதிரி, ஆனால் தியரட்டிக்கல் கோர்சஸ் எல்லாமே இதுதான். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கல எக்ஸ்டர்னலா படிக்கிறது எவ்வளவோ பிரயோசனமா இருக்க போகுது. இதை விட எக்ஸ்டர்னலா படிச்சுக்கொண்டு நீங்க உங்களோட கையில ஒரு ஒர்க்குக்கும் போயிட்டு உங்கள்ட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். அப்ப உங்களோட திறமை இன்னும் மேலதிகமா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த ரீதியில இன்றைக்கு பார்த்தோம்னா இலங்கையில இருக்கக்கூடிய 2 விதமான பல்கலைக்கழகங்கள், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அரச பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் வளமையாக கேள்விப்பட்ட பிரதனிய, யாழ்ப்பாணம், ஈஸ்டர்ன், கொழும்பு என்று நாங்கள் சொல்ற யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் டிகிரிஸை ப்ரொவைட் பண்ணுது. அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா பல அந்த யூனிவர்சிட்டியில இன்டர்னல் கோர்சஸா இருக்கிற விஷயங்கள் எக்ஸ்டர்னல் கோர்சஸாக அவைலபிளா இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அப்பால் இலங்கை சில கல்வி நிறுவனங்களை நடத்துகிறது இலங்கை அரசாங்கம். அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி என்ஐஎஸ்டி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், ஓஷன் யூனிவர்சிட்டி, இப்படியான பல்கலைக்கழக கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனங்கள்லையும் எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்சஸ் இருக்குது. இப்ப சில கோர்சஸ் பொதுவாக நாங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்சஸ் எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் ஒரு கட்டணம் இருக்கும், ஆனா குறைஞ்ச அளவு கட்டணம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மொரட்டோ யூனிவர்சிட்டியால பிட் என்ற கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஐடி என்ற கோர்ஸ் கால் பண்ணப்பட்டிருக்கு. ஏ லெவல்ல உங்களுக்கு 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கு ஒட்டு மொத்தமா 3 வருஷத்துக்கு சேர்த்து 2 லட்சம் ரூபாய் தான் மொத்த கட்டுப்பணமா வரப்போகுது. இப்ப 2 லட்சம்ன்றது 3 வருஷத்துல கட்டுறன்றது அவ்வளவு பெரிய தொகையா இருக்க போறது இல்லை. அப்ப இது ஒரு வாய்ப்பா அமையப்போம். அதே சந்தர்ப்பத்துல சில பல்கலைக்கழகங்களை பார்த்தோம்னா இந்த கட்டணம் சரியான குறைவா இருக்கு. இப்ப பிஏக்கு யாழ்ப்பாணத்துல 1,60,60,000 ரூபாய் தான் டோட்டல் அமௌண்ட். இப்ப மிக குறைஞ்ச கட்டணத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பே ஏற்படுது. உங்களுக்கு கிடைக்க போற சர்டிபிகேட் அரசு பல்கலைக்கழக சர்டிபிகேட் கிடைக்கும். இதுல நாங்கள் அடுத்த ஒரு ஆப்ஷனுக்கு போனோம்னா இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகம். இங்க போனோம்னா இங்க நீங்க பொதுவா பகுதி நேர கற்கினர்கள், அதுலயும் இப்ப பார்த்தோம்னா பொது பெற்றுமளவுல கற்கின்ற கிளாஸஸ் ரூம்ல தான் நடக்குது. இங்க நீங்க ஒரு டிகிரி முடிக்கல உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் கூட வேற உங்களை ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்ட் டிகிரியா தான் உங்களுக்கு வரப்போகுது. எக்ஸ்டர்னல் மென்ஷன் அங்க வரப்போறது. அப்ப உங்களுக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பா அமையப்போகுது. இதுதான் இன்றைய கல்வி நிலவரம். நாங்கள் இந்த இடத்துல இருந்து நான் நினைக்கிறேன் கேள்வி பதில்களூடாக இந்த அமர்வை நகர்த்தலாம்னு நம்புறேன். உங்களோட கேள்விகள் குறிப்பா இந்த பகுதி நேர கற்கினர்கள் தொடர்புல இருக்கிறத நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் அதில் பதிலளிச்சு கொண்டு பயணிக்கலாம். வணக்கம், சொல்லுங்க. இப்ப நாங்க பிஏ வந்துட்டு இப்ப எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யணுமா? என்ன கோர்ஸ் தம்பி? பிஏ. பிஏ, ஓகே, நல்ல ஒரு கேள்வி. நாங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இன்றைக்கு நாங்க இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற கோர்ஸை பார்த்தோம்னா இதுன்ற பெருமதி சமூக அளவுல குறைஞ்சிருக்கு. குறிப்பா நாங்கள் இந்த முறை, அதாவது 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றின மாணவர்களுக்கான பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் உள்வாரி பட்டப்படிப்புக்காக பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்பட போற மாணவர்கள் எண்ணிக்கை 6,900. ஒரு வருஷத்துல 6,900 பேர் கேம்பஸ் போய் அவங்க பிஏ டிகிரியோட வெளியில வரைக்கும் அவங்களுக்கு எப்படி தொழில் வாய்ப்பு இருக்க போகுதுன்றது பெரிய கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல பிஏட பெருமதி என்பது மிக குறைவா போயிட்டு. பொதுவா பார்த்தோம்னா பிஏ படிச்ச கணக்கு பிள்ளைகள் வேலை இல்லாம இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல இப்ப இந்த பிஏ நாங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்? தம்பி கேட்ட மாதிரி பிஏ என்ற கோர்ஸை நாங்க எக்ஸ்டர்னலா செய்யலாம். அதுலேயும் இன்டர்னலா இருக்கிற கோர்சஸை விட பிஏக்கு எக்ஸ்டர்னலா கொஞ்சம் பெருமதி கூடின கோர்சஸ் இருக்குது. அதாவது இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜீவத்தரம்புல பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், இந்த கோர்ஸோட பெருமதி பார்த்தோம்னா கூட இங்கிலீஷ் டீச்சிங் உட்பட இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒரு கலைமானி பட்டப்படிப்பை முடிக்கிறதுன்றது பெரிய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய வாய்ப்பா இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல அடுத்த கட்டத்துல நம்ம பார்க்கலாம், பிஏலேயே ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்கு, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இப்படியான பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கோர்சஸ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துல தான் நடக்கும், தமிழ் மீடியம் இல்லை. ஆனா இந்த கோர்சஸ் இந்த பெருமதி, அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா நான் சொல்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இந்த கோர்ஸ் வெளியில நோட் டெவலப். அப்ப இது உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்லயே நீங்க இங்க முடிக்கிறது உங்களுக்கு பெரிய பெருமதியான ஒரு கற்கை நிறைய அமையப்போகுது. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்றது உங்களுக்கு எக்ஸ்டர்னலா பொதுவா எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து உட்பட சகல பல்கலைக்கழகங்களும் எக்ஸ்டர்னல் டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது. அதே சந்தர்ப்பத்துல அதுல நீங்க ஜஸ்ட் ஒரு தமிழ் மீடியத்துல பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செய்ய போறது தவிர்த்து இங்கிலீஷ் மீடியத்துல ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ் அவைலபிலிட்டியோட போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால வேலை வாய்ப்புகள் ஒரு முக்கியமான வாய்ப்பா அமையும்.
என்றதை குறிப்பிட்டுக் கொள்றோம். ஓகே, அது உங்களோட கேள்வி. ஆமாம், நாங்க இப்ப ஏ லெவல் வந்துட்டு ஆர்ட்ஸ் எடுத்து ம். ஓகே. நான் இப்ப எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யறேன்னு இப்ப இந்த சிச்சுவேஷன் இப்ப காலத்துக்கு நாங்க இப்ப என்ன கோர்ஸ் செய்ய? இப்ப நீங்க எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யறேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நீங்க எந்த பட்ஜெட் லெவல் இந்த முறை அடுத்தது? ஓமம் 2024. 24. ஓகே, 24 எடுத்தேன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு ஜீவத்னபுரோட கால் பண்ணப்பட்டிருக்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற டிகிரிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க. அதுக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். அது மற்ற ஜெஃப்னா யூனிவர்சிட்டியால பிஏ கால் பண்ணியிருக்கு. ஆனா இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணலாம். 2021 முதல் எடுத்தாக தான் அப்ளை பண்ணிருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப இருக்கிறது ஜீவத்னபுரோக்கு அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் உங்களோட கையில இருக்கு. அவங்க கால் பண்ணுவாங்களா, நாம அப்ளை பண்ணணுமா? அவங்க விண்ணப்பம் கால் பண்ணியிருக்காங்க, நீங்க தான் அப்ளை பண்ணணும். ஓகே. எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லிடுமா? நீங்க அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஓகே ஓகே. 3 இயர்ஸ் இருந்தாலும் பண்ணியிருந்தானே. ஏ லெவல்ல உங்களுக்கு 3 பாடத்துல சித்தி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு 3 பாடத்துல இருந்தாலே ஓகே. ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஓகே, நன்றி. தம்பி கேட்ட அந்த விஷயத்தோட திருப்பி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரேன். அதாவது இந்த விண்ணப்ப படிவம் கோரப்படுது, இதுதான் அப்ளிகேஷன் கால் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் இலங்கையில ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படியான எக்ஸ்டர்னல் டிகிரிஸுக்கு அப்ளிகேஷன் கால் பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் பொதுவா அவங்களோட வெப்சைட்ஸ்ல போடப்படும். அதாவது வெப்சைட்ல நோட்டீஸ் என்ற பகுதிக்குள்ள போனீங்கன்னா போடப்பட்டிருக்கு. அதை விட இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா நிறைய இந்த கல்வி வேலைவாய்ப்பு சார்ந்த வெப்சைட் இருக்குது. டெக்மோர், அப்லங்கா அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப நீங்க எதுலயாவது ஒண்ணுல பாத்தீங்கன்னா அது போடப்பட்டிருக்கு. அதுல நீங்க இந்த நோட்டீஸை பார்த்து அதுல சொல்லியிருக்க ப்ராசஸ் படி விண்ணப்பிச்சீங்கன்னா ஓகே. இப்ப திருவண்ணாமலையை சேர்ந்த மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க தளவமைப்பு நாட்டில் தளவமைப்புல நாங்க விண்ணப்பங்கள் செய்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வெளி மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் நீங்க இந்த வெப்சைட் உள்ள விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு ஆள் கேட்டிருக்கீங்கன்னா பிட் டிகிரி நல்லமா, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஐடி பிட் டிகிரி மருத்துவ செய்த கவர்மெண்ட் படிக்கலாம். ஓகே, பிட் பேச்சுலர் ஆஃப் ஐடி என்ற டிகிரி கோர்ஸ் இது மருத்துவ யூனிவர்சிட்டியால் கால் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்பெசிபிக் கோர்ஸ். மொரட்டோ யூனிவர்சிட்டி பழமையாவே மொரட்டோ யூனிவர்சிட்டியால தான் இந்த கட்டினரை பெருமளவுல அறிமுகப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருது. ஒரு வருஷத்துல 2 தடவை அவங்க இன்டேக் செய்யணும். நீங்க ஏ லெவல்ல எனி சப்ஜெக்ட்ல 3 பாடங்கள்ல சித்தி இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்க முடியும். நீங்க விண்ணப்பிச்சு அங்க 3 வருஷ கோர்ஸ், அதுல ப்ராக்டிக்கல் அண்ட் எக்ஸாம்ஸ் கரெக்டா நடக்கும். தியரட்டிக்கல் பார்ட்ஸ் சூம்ல நடக்கும். இப்ப நீங்க இந்த ப்ராசஸ் கூட கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். குறிப்பா மொரட்டுவ யூனிவர்சிட்டின்றது இந்த ஐடி ஃபீல்டுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான யூனிவர்சிட்டியா இருக்கு. அதனால இந்த கோர்ஸ் நல்ல ஒரு டீப் லேர்னிங்குரிய கோர்ஸா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதாவது சாஃப்ட்வேர் அப்படி நீங்க மேக் பண்றன்ற அளவுக்கு வர இந்த கோர்ஸ்ல டீப்பா படிப்பீங்க. இது உங்களுக்கு பெரிய பிரயோசனமா இருக்கு. ஓகே, தம்பி கேட்ட 2வது விஷயம், ஐடி கடை படிச்சா கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாமா? இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி இன்டர்னல் டிகிரி ரெண்டுல ஏதோ நீங்க படிச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன், அதாவது கிராஜுவேட் இன்டேக்கு அப்ளிகேஷன்ஸ் கால் பண்றீங்கள நீங்க இனி அதாவது இன்டர்னலுக்கு மட்டும் எக்ஸ்டர்னலுக்கு மட்டும் கால் பண்றதில்ல, ரெண்டையும் சேர்த்து தான் கால் பண்றோம். அதனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் எந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போகலாம்னா ஒன்று டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள ஐடி முடிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சில வேலை வாய்ப்புகள் கால் பண்ணிடுறாங்க. அதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போட்டி பரீட்சைகள், அதாவது எஸ்எல்ஏஎஸ், எஸ்எல்ஏஎஸ் என்ற குறிப்பிடக்கூடிய நிர்வாகத்தர போட்டி பரீட்சைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கு டிகிரி முடிச்ச பிறகு. அதே மாதிரி சில போட்டி பரீட்சைகள் உண்டான உள்வாங்குதல், டிகிரி முடிச்சுட்டு போட்டி பரீட்சை வைப்பாங்க. ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லி இப்போ ஒரு போட்டி பரீட்சை கால் பண்ணிருக்கு. இதுக்கு நீங்க ஒரு டிகிரி இருந்தா போதும். அப்ப பிட் டிகிரி இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் என்பதை குறிப்பிட்டு கொள்றேன். ஓகே, அடுத்த கேள்வி வந்துருக்குது. சைக்காலஜி கோர்சஸ் பத்தி சொல்லுங்க சார். சைக்காலஜி சம்பந்தமா கோர்ஸ்ல அதோட ஓகே. இப்ப நீங்க கேட்டிருக்க கேள்வி இத கொஞ்சம் வித்தியாசமா வழங்கப்படலாம். என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு இன்டர்னல் படிச்சு கொண்டு சேம் டைம்ல ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி அல்லது எக்ஸ்டர்னல் கோர்ஸ் வந்து செய்ய முடியுமா? செய்யலாம். அதாவது நீங்க இலங்கையை விட்டு வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா டபுள் டிகிரி சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதாவது 2 அண்மித்த துறைகள்ல ஒரே சந்தர்ப்பத்துல நீங்க படிச்சு எக்ஸம்ஷன்ஸோட, அதாவது இப்ப 2 பாடத்துக்கும் கொமனான பாடங்களை நீங்க ஒரு தடவை படிச்சு எக்ஸாம் எழுதலாம் என்ற அடிப்படையில் படிச்சு ஒரு 5 வருஷத்துல உங்களோட கையில டபுள் டிகிரி 2 டிகிரி இருக்கக்கூடிய சிஸ்டம். குறிப்பா அந்த நாடுல பாத்தீங்கன்னா பிஏ பிளஸ் ஐடி, அது மாதிரி பிகாம் பிளஸ் பிபிஎம்,
அப்படியான டிகிரிஸ்களை கம்பைன் பண்ணி கொண்டு போறீங்க. அந்த ப்ராசஸ் மாதிரி இப்ப இலங்கையை பொறுத்தவரை டபுள் டிகிரி சிஸ்டம் இல்லை. ஏன்னா இங்க இலவச கல்வி இருக்கிறதால ஒரு மாணவருக்கு ஒரு வாய்ப்புன்ற ஒரு தான் இருக்குது. ஆனால் ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டர்னலா படிக்க கூடாதுன்ட்டு எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளும் இல்லை. சில பல்கலைக்கழகம் மட்டும் விண்ணப்பம் கோரைகள் எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு போடுவாங்க. இன்டர்னலா இருக்கிற மாணவர்கள் அப்ளை பண்ணி இயலாதுன்னு. மற்றபடி அப்ளை பண்ணலாம். பிட்டுகள்லாம் நீங்க இன்டர்னலா படிச்சு கொண்டு கூட அப்ளை பண்ணி எக்ஸ்டர்னலா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அது ஒரு சான்ஸா அமையும். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில டபுள் டிகிரி எடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது இப்ப இதை நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்துல சொல்லலாம். இப்ப இந்த முறை இன்டர் பண்ண ஒரு பிள்ளையே வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் இன்டர்னலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு இந்த ப்ராசஸ்ல இன்னும் 1 இயருக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு சேம் டைம்ல இப்பவே நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். பிட்டுக்கோ ஏதோ ஒன்றுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணி இந்த 1 இயரை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இதுல 1 இயர் முடிச்சிருப்பீங்க. அங்க உங்களுக்கு 1 இயருக்கு ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட நீங்க ரெண்டையும் பரவலா கொண்டு போவீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு 2 டிகிரி கூட கையில இருக்கு. அது ஒரு பிரயோசனமான வாய்ப்பா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. குறிப்பா இந்த பிஏ படிக்கிற பிள்ளைகள் பேச்சுலர் ஆஃப் ஐடியை சேர்த்து படிக்கிறது உங்களுக்கு இன் ஃபியூச்சருக்கான ஒரு நல்ல வாய்ப்பா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல நீங்க கேட்ட இந்த சைக்காலஜியை பொறுத்தவரை நீங்க பிஏ படிக்கிறீங்கன்னு சொன்னா பிஏக்கு வெளிப்பட்டு நீங்க ஒரு டிப்ளோமா செய்ய போறீங்கன்னா சைக்காலஜி கவுன்சிலிங் தொடர்புல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் என்ஐஎஸ்டி நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு நிர்வாகம் இருக்கு, கல்வி நிர்வாகம் சீதுவன்னு கொழும்புல இருக்குது, நீர்கொழும்புல. அதுல நீங்க எக்ஸ்டர்னலா டிப்ளோமா இன் கவுன்சிலிங் செய்யலாம். இப்ப குறிப்பா பார்த்தோம்னா அதுக்கு சென்டர்ஸ் கிளிநொச்சியில இருக்குது, ட்ரிங்கோல இருக்குது, அம்பாறையில இருக்குது, சீதுவாவில இருக்குது, கண்டியில இருக்கு. நீங்க இந்த இடங்கள்ல நீங்க அப்ளை பண்ணி பார்ட் டைமா படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப உங்கள்ட்ட கையில ஒரு எக்ஸ்டர்னல் டிப்ளோமாவையும் செய்து கொண்டு போறது பிரயோசனமா இருக்கு. குறிப்பா நீங்க ஒரு ஃபீல்ட்ல படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலவெண்டா அல்லது அதுக்கு சார்ந்த ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்ப ஆர்ட்ஸ் படிக்கிறார்களுக்கு ஐடி, இப்ப ஆர்ட்ஸ் குறைபாடா ஐடி கவர் அப்படி தெரிவு செய்றீங்கன்னா பிரயோசனமா இருக்கு. ஓகே, அண்ணா நான் 2025 பேட்ச் ஏபிசி ரிசல்ட்ஸ் அம்பிஷன் டீச்சர் என்றது எனக்கு என்ன மாதிரி தெரியும். ஓகே, டீச்சர்ன்றது இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா டீச்சிங்குக்குரிய கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் சரியான ஒரு ஸ்ட்ரக்ட் ஆன நிலைமையில இருக்குது. அதாவது ஒழுங்கான முறையில இந்த கொடுபடுறது இல்லை. அந்த அடிப்படையில இருக்கிறதால நீங்க டீச்சிங்ல போறத ஒரு இலக்கா வச்சு பயணிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட இலக்கை அதிக அளவுல கூர்மைப்படுத்தி கொண்டீங்கன்னா நல்லா. அதாவது நான் சொல்ல வர்றது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டீச்சர் என்ன டீச்சரா இருக்கும், நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சரா ஐடி பாடமா இந்த பாடத்துல டீச்சரா வர போறீங்கன்றத டிசைட் அந்த டீச்சிங்குக்குரிய பாதையில நகரும். அதுக்கு காடஸ் இருக்கா என்றதை நீங்க இப்பவே தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இந்த பாடத்துக்கு டீச்சிங்ல காடஸ் இருக்கா என்றது அதை தெரிஞ்சு கொண்டு நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. மற்றது டீச்சிங் தான் உங்களோட எய்மா இருக்கிற பட்சத்துல நீங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அரைவ் பண்றது ஒரு நல்ல சாய்ஸ். பட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க. அடுத்தது 3வது விஷயம் நாங்க இதுல இன்னொன்று பார்க்கலாம் சொன்னா இப்ப நீங்க டீச்சிங் என்றதை தான் தீர்மானிக்க போறீங்கன்னா நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்குள்ள போறதை விட பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள போறது பிரியோசனம். பிஇடி டிகிரின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள சில துறைகள்ல போறதுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ராசஸும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராமா அண்ட் தியேட்டர்ல ஒரு டீச்சிங்ல போகணும்ன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எனி ஸ்ட்ரீம் ஏ லெவல்ல எடுத்திருந்தீங்கன்னா டவர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. டிராமா அண்ட் தியேட்டருக்குரிய டவர் ஸ்கூல்ன்றது அதுல ஹை நேஷனல் டிப்ளமா இன் டிராமா அண்ட் தியேட்டர் என்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் 2 வருடம். இதை நீங்க செய்து முடிச்சுட்டு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டிராமா அண்ட் தியேட்டர் என்ற கோர்ஸை முடிக்கலாம் டிகிரியை. இப்ப நீங்க டிகிரியை முடிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டீச்சிங்ல உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு இப்படியான டிகிரிகளுக்குள்ள போய் பயன்படுத்தி கொள்ளலாம். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இப்ப ஸ்ரீ ஜெயவர்தன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு எக்ஸ்டர்னல் டிகிரி போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னே. சொல்லுங்க. ஸ்ரீ ஜெயவர்தன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு எக்ஸ்டர்னல் டிகிரி போட்டீங்கன்னு சொன்னீங்க பிஏல. அதுல வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் சிங்களம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் ஹிஸ்டரியும் சிங்கள தலைமை நடக்கும். ஓகே, என்னன்னு சொன்னா தம்பி அதுல பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் என்ற கோர்ஸ், அதாவது கலைமானி பட்டப்படிப்பு ஆங்கில பாடத்துல. அப்ப உங்களுக்கு அந்த கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துல தான் நடக்கும், தமிழ் மீடியத்துல நடக்காது. பட் ஜெயவர்தன புரோல அதுல இங்கிலீஷ் சிங்கள கைடன்ஸ் கொடுபடும். சிலது நாங்கள் இலங்கை நாட்டை பொறுத்தவரை தெரியும் தானே. அப்ப சில
மொழி ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு சில பல்கலைக்கழகங்கள். மற்றபடி இந்த கோர்ஸ் இங்கிலீஷ்ல தான். அப்ப இங்கிலீஷ் மீடியம் தான் உங்களுக்கு ஃபாலோ அப்ல போகும். சரியா? அப்ப தமிழ் இல்லடா. தமிழ் இல்லை, ஏன்னா அந்த கோர்ஸ் இங்கிலீஷ்ல டிகிரி முடிக்கிறதுக்கு, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் இன் இங்கிலீஷ். தமிழ் இல்லை. ஓகே ஓகே சரியா? ஓகே ஓகே. ஓம் அண்ணன் இன்னொரு கேள்வி. சரி இப்போ அதுக்கு குவாலிஃபிகேஷனும் சரி இருக்குமேண்ணா. ஆர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ்டா கொஞ்சம் வலுவானது தானே. சரி இப்போ அதுக்கு என்டர் ஆகுறதுக்கு சரி குவாலிஃபிகேஷன் இருக்கும், அது சரி ஏதாவது இருக்கா? ஓகே. இதுல நீங்க ஓகே நல்ல கேள்வியோட தம்பி கேட்டது. என்னன்னு சொன்னா இந்த என்டர் ஆகிற குவாலிஃபிகேஷன், ஓகே ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி நாங்க அப்ளை பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேர்வோம் ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு பொதுவான எல்லா எக்ஸ்டர்னல் டிகிரிஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்க எனி ஸ்ட்ரீம்ல ஏ லெவல்ல 3 பாடங்கள்ல சித்தி என்றதுதான் கேட்கிறாங்க. நீங்க ஏதாவது 3 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருந்தா போதும், மினிமம் 3 இயர்ஸ் இருந்தா ஓகே. அவங்க எப்படியும் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு வைப்பாங்க. அதாவது இப்ப நீங்க இந்த இங்கிலீஷ் ஜெயவர்தனபுர கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா கூட ஏ லெவல்ல நீங்க இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருந்தீங்க, அதோட மெயின் சப்ஜெக்டா இங்கிலீஷ், அதாவது இப்ப நாங்க தமிழ் எடுக்கிற மாதிரி இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கு. ஆனா நீங்க இங்கிலீஷ் எடுக்காம ஏதாவது 3 பாடத்திற்கு பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை இருக்கு, உங்களுக்கு இன்டேக் ஆகலாம். அவங்களோட குவாலிஃபிகேஷன் இனி ஸ்ட்ரீம்ல 3 பாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்ல அவங்க பார்ப்பாங்க, ஓகே உங்களுக்கு இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் ஓகேடா, அவங்களால இங்கிலீஷ் செய்ய இயலுமா என்றதை அவங்க அந்த டெஸ்ட் ஊடாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்படித்தான் எல்லா கோர்சஸ், பொதுவா பிஏ பிகாம் பிட் எல்லாத்துக்குமே அதே ப்ராசஸ் தான். அப்ப உங்களுக்கு அப்படியான ஒரு ப்ராசஸை பின்பற்றி நீங்க போகக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு நீங்க அந்த ஸ்ட்ரீம் எடுத்துருக்காட்டி கூட நீங்க அந்த ஸ்ட்ரீம்ல உள்வாங்கப்படலாம். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்குரிய அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். குறிப்பா நீங்க எக்ஸ்டர்னல் டிகிரியோட தெரிவு செய்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன ஒரு ஃபீல்ட் சார்ந்து தெரிவு செய்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகே ஓம் அண்ணன் சொல்லுங்க. ஜனா இப்ப நான் பிஏ எடுக்குன்னு சொன்னா, நான் இப்ப இந்த ஜென்ரேஷன்ல என்ன சப்ஜெக்ட் நான் சாய்ஸ் பண்ணி பிஏ படிச்சேன்னா குயிக் அண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஓகே, நீங்க நான் தொடக்கத்துல இருந்தது கவனிக்கல நினைக்கிறேன். தொடக்கத்துல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் நல்ல ஒரு வாய்ப்புள்ள இடமா இருக்கு. இங்கிலீஷ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் சைக்காலஜி சார்ந்த கோர்சஸுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இப்படியானதுக்கு இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க அதுலயும் பார்த்து டார்கெட் பண்ணீங்கன்னா ஓகே. மெயினா என்ன பொறுத்தவரை இந்த ட்ரெடிஷனலான பிஏ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு தானே, அதுகளுக்குள்ள போறது தவிருங்க. அதாவது தமிழ், ஜியோகிராஃபி, அதுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு வெளியில அதை விட்டு ஸ்பெசிபிக்கா தேடினீங்கன்னா, நீங்க நெட்ல போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொன்னா இலங்கையில பிஏ என்னென்ன ஃபீல்ட்ல இருக்குன்றது பாருங்க. அதுல அதிக அளவு இருக்க ஃபீல்டுக்குள்ள போகாதீங்க. எங்க ஸ்பெசிபிக்கா சில கோர்சஸ் இருக்குன்றது எடுப்பீங்க. இப்ப நான் சொன்ன இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எங்கேயுமே அவைலபிலிட்டி இல்லை, ஓப்பன் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. அதுக்கெல்லாம் பெருமதி கூட, உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே. அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் பாரு. சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. சொல்லுங்க. என்னன்னு சொன்னா எனக்கு கொஸ்டின், நான் இப்ப டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சைட்ல ஒரு டிகிரி ஒன்று செய்யணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்ப எனக்கு அது அந்த இதுல இப்ப கரண்ட்லி நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னா அந்த எங்க லொகேஷன் எந்த இதுல செய்யற ஈஸி, எந்த ஜூனியில செய்யறது இப்ப என்ன அவைலபிளா இருக்குன்னு சொல்லுங்க. டெக்னாலஜி ஐடி கம்ப்யூட்டர் தனி கம்ப்யூட்டர் வைஸ் பிட் ஓகே ஓகே. ஆனா எனக்கு தனி இல்லைங்கல்ல. பேச்சுலர் ஆஃப் ஐடி அண்ட் மொரட்டோ யூனிவர்சிட்டியால கால் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. அது இல்ல, அது வந்து ஐசிடி மட்டும் தானே. ஓஹோ, அதுல வேற கேட்டகரிஸ் இருக்குதா எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு டெக்னாலஜி வைஸா அப்படி தனி செப்பரேட்டா இருக்குல்ல, ஐசிடி மட்டும் தனி இருக்குதா? ஐசிடி மட்டும்தான் அந்த கோர்ஸ் கொஞ்சம் ஓ பிட்ன்றது ஓகே. நீங்க கேட்டு முடியுங்க, கேள்வியை கேட்டு முடியுங்க. கேட்கலன்னு சொன்னா வெறும் ஐசிடி மட்டும் இல்ல. இப்ப நம்மள சொன்னா அந்த இப்ப டிஃபரன்ஸ், நான் இப்ப இந்த பேங்க் ட்ரைனிங் ஒர்க் பண்ணி கொண்டு இப்ப எனக்கு நான் இப்ப பேங்க் சம்பந்தமா இந்த கரியரை டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு இப்ப எனக்கு அடுத்த கட்டமா ஒரு ஒரு சொல்ல போனா ஒரு ஏடிஎம் டெக்னாலஜிகள் அப்படி அந்த வயசுல அந்த வயசுல செய்யக்கூடிய மாதிரி டிகிரி எதுவும் இருக்குதான்னு கேட்குது. ஓகே, என்னன்னு சொன்னா எங்களோட நாடு இப்பதான் மெல்ல மெல்ல அபிவிருத்தி அடைஞ்சு வர்ற நாடு. அந்த அடிப்படையில ஏடிஎம் டெக்னாலஜி சார்ந்த அளவுக்கு எல்லாம் எங்களோட நாட்டுல கட்டினர்கள் இங்க உள்ளாவே இல்லை. அப்ப நாங்க அந்த ஏடிஎம் சொல்றது அந்த அதை மென்ஷன் இல்ல, ஜஸ்ட் நான் சொல்றேன்னு சொன்னா அந்த டெக்னாலஜிகள் அப்படி ஆமா விளங்குது. ரெண்டாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்சஸ் வளமையா அவைலபிளா இருக்காது.
ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆ இருக்குதுன்னா யூனிவோடெக் சொல்லி இலங்கையின் ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது யூனிவோடெக்னு சொல்லுவாங்க, ரத்மலானையில இருக்கு. ஓகே இதுல சில எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்சஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் டிகிரி அது பார்ட் டைம் ஸ்டடிஸ், சாட்டர்டே சண்டேஸ்ல நீங்க படிக்கக்கூடியது. அதுல நீங்க கேட்குற மாதிரி டெக்னாலஜி சார்ந்த சில கோர்சஸ் இருக்கு. நீங்க அது இப்ப அப்ளிகேஷன் கால் பண்ணி இல்ல, அவங்க கால் பண்ணிக்கல பாத்தீங்கன்னா அதுல நீங்க இப்படியான கோர்சஸ் போய் படிக்கலாம். ஆனா உங்களுக்கு அதுல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வேற, நீங்க ஏ லெவல் குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள போக முடியாது. அதுக்கு எங்களுக்கு ஹை நேஷனல் டிப்ளமா அல்லது என்பிக் லெவல் 5 or 6 ஏதாவது வந்து தேவை. உதாரணத்துக்கு ஹெச்என்டி ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்டமா அதுக்குள்ள போய் டிகிரியை முடிக்கலாம். உங்களுக்கு அதுல ஹெச்என்டி போயிருக்கு. சொல்லுங்க. சரி இப்ப அங்க வந்து யுனைடெக்ல வந்து பிஇடி இங்கிலீஷ் தானே? அது வந்து ஏடிஐல வந்து நேஷனல் டிப்ளமா இன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். அதை வச்சு தான் நாங்க இன்டர்வியூல எடுப்பாங்கண்ணே. அது வந்து அங்க வந்து எத்தனை இயர் எடுக்கும் யுனைடெக்ல முடிக்க பிஇடி இங்கிலீஷ்? நான் ஒவ்வொரு விஷயமா போனோம்னா நல்லா. ஓகே தம்பி, நீங்க கேட்ட விஷயத்துக்கு என்னன்னு சொன்னா, யுனியோடெக்ல இப்ப நீங்க அதுக்குள்ள போய்க்குள்ள உங்களுக்கு அவங்கள என்விக்யூ லெவல் ஏதாவது உண்டு, அல்லது நீங்க ஹை நேஷனல் டிப்ளமா ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கொண்டு நீங்க போய் படிக்கலாம். ஏஎலோட நீங்க போறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கொள்ளும். இதுக்குள்ளதான் நீங்க கேட்ட மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்த தம்பி கேட்ட மாதிரி அடுத்த விஷயம், ஆஹ் என்ன கேட்ட நீங்க கடைசி ஆள் பதிச்சது? டெக்னாலஜி வைஸா எதுவும் டிகிரி எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாம இல்ல இல்ல, எதுவும் கேட்டுனா. நீங்க கேட்டதுக்கு தான் சொல்லிட்டேன். யூனிவர்டெக்குள்ளால நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே இல்ல ஓகே அதான் கேட்குறேன். இப்ப மற்றது மொரட்டோ இல்லை சார், என்ன சொன்னா மொரட்டோ ஜூனி வந்து இந்த க்ளோசிங் டேட் எப்பன்னு சொல்லலுமா எனக்கு கொஞ்சம். நெட்ல நீங்க போயிட்டு வீட்டுல பாருங்க. 5 மாசம் 30ஆம் தேதி நினைக்கிறேன். ஓகே 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 சார். ஓகே, அடுத்ததுக்கு அப்ப நாங்க போவோம் அடுத்த கேள்விக்கு. எல்லாம்னா சொல்லுங்க. நான் 2024 வச்சேன் ஏ லெவல். இப்போ ரிசல்ட் வந்த பேஜ். ஓகே ரெண்டு ரிசல்ட் என்ன B2C என்ன, அதில் ஐடியில் சி என்ன, மற்றது பொலிட்டிக்கல் சயின்ஸில் தமிழும் பியும் சியும் என்ன. ஹலோ சொல்லுங்க. ஆமாண்ணா, நான் இப்போ பிஐடி டிகிரி செய்யலாமெண்டு பிளான் பண்ணியிருக்கேண்ணா மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஓகே எக்ஸ்டர்னலாக. அப்படி பிஐடி டிகிரி செய்து கொண்டிருக்கலன்னா பார்ட் டைமாக என்ன எப்படியான ஜாப் நான் செய்யலாம்னு சொல்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, இப்ப ஓகே நீங்க இன்டர்னலா ஒரு டிகிரி கோர்ஸுக்கு போறீங்க, சாரி எக்ஸ்டர்னலா ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிறீங்க, சேம் டைம்ல நீங்க ஒரு ஒர்க், என்ன மாதிரி ஒர்க்கு போகலாம். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எந்த துறையில டிகிரி ஒன்று செய்ய வலிக்கிறீங்களோ அந்த துறைக்கு அனுபவத்தை தரக்கூடிய மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை ஐடென்டிஃபை பண்ணி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரயோசனம் கூட. உதாரணத்துக்கு நீங்க பிட் செய்ய போறேன்னு சொன்னீங்க, அப்ப ஐடி, அந்த ஐடி ஃபீல்டு சார்ந்த உங்களுக்கு இந்த டிகிரி உதவக்கூடிய ஃபீல்டுக்குள்ள நீங்க ஒர்க்குக்கு போறது நல்லா. அப்ப அது தொடர்பா தேடினீங்கண்டா, இப்போ உதாரணத்துக்கு டெக்னீஷியன், ஐடி டெக்னீஷியன் சொல்லி சில இடங்கள்ல வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் சைட்லயும் இருக்குது. பொதுவாக கேஷுவல் எம்ப்ளாயிஸா எடுப்பாங்க சில இடங்கள்ல ஐடிக்குரிய ஃபீல்டுக்கு. அதே சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பிரைவேட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஐடி சார்ந்து, அந்த ஃபீல்டுலையும் நீங்க போகலாம். அதே சேம் டைம்ல இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம், நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நீங்களா ஒரு தொழில்துறையை ஆரம்பிச்சு அதுக்குள்ளால நீங்க டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கொண்டே பரவலாம் இங்கே ஒரு டிகிரியை செய்துட்டு போவோம். உங்களுக்கு ஐடி ஃபீல்ட் சார்ந்து யோசனை இருக்கும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி என்ன சொல்லல, நீங்க இப்போதைக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள இன்டேக்கள் போறதுல நிறைய சிக்கல்கள் இருக்காது, கவர்மெண்ட் சாத்தியப்படாது. அப்ப நீங்க பிரைவேட் சைட்ல ஐடி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓகே தம்பி. ஓகே ஓகே அண்ணா, அதோட பிஐடியோட ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் இன்னும் டிகிரியோ டிப்ளமாவோ ஏதோ செஞ்சா ஏர்லியா கவர்மெண்ட் ஜாப் போகலாமண்ணா? விளங்கல, நீங்க கேட்ட கல்வி தொடக்கத்துல விளங்குது. ஹலோ சொல்லுங்க. பிஐடி டிகிரி செய்யறேன்னா அதோட அதாவது டிப்ளமா வேற ஏதாச்சும் அதாவது டிப்ளமா ஏதாச்சும் சர்டிபிகேட் கோர்சஸ் எதுவும் எக்ஸ்டர்னலா செஞ்சா ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்றீங்கண்ணா? ஓகே, நான் முதலாவது ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இலங்கை, நீங்க எல்லாரும் நியூஸ் பாக்குறீங்க தானே? இலங்கை என்ற நாடு ஏற்கனவே ஐஎம்எஃப் என்ற கடன் பொறிய பிரச்சனை ஒன்றுக்குள்ள சிக்கி நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்கோம். ஐஎம்எஃப் முக்கியமான ஒரு விதிமுறை, வைக்கப்பட்ட விதிமுறையை அரச
உத்தியோகத்தர்கள், அதாவது இலங்கையை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதிகளவான அரசு உத்தியோகத்தர்கள் அவங்கள குறையுங்க, நம்பர்ஸை குறையுங்கன்றது ஒரு முக்கியமான வேண்டுகோள். நாங்க இன்னும் IMFல இருந்து வெளியில வர இல்லை. அரசு நியமனத்தை நீங்க மையப்படுத்தி நகர்றதுன்றது ஒரு முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா அரச நியமனம்ன்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, அரசாங்கத்தால கொடுக்க முடியாது, பிடிச்ச அரசாங்கத்தை நடத்த முடியாது. அப்ப அப்படி இருக்கையில நீங்க அரச நியமனத்தை பற்றி சிந்திக்காங்க, தயவு செய்து அதை விட்டுட்டு பிரைவேட்டை பற்றி யோசிங்க. நீங்க பிரைவேட்ல எப்படியான ஒரு வேலை வாய்ப்புல போகலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுகளை பற்றி திங்க் பண்ணுங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல எடுத்தீங்கன்னு சொன்னா, ஐடி ஃபீல்ட்ல நீங்க நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனா வந்தீங்கன்னா நீங்க வேலைக்கே போக தேவையில்லை, நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுகளை ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ணி கொள்றது நல்லது. அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங்ல வரக்கூடிய ஐடி சார்ந்த வேலை வாய்ப்புகள், குறிப்பா பார்த்தோம்னா இப்ப திருவண்ணாமலை எடுத்தோம்னா, திருவண்ணாமலையில டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஃபீல்ட் ஒரு வெறுமை. அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை, ஆனா அதுக்குரிய நீடுன்றது அதிக லெவலில் இருக்கு. அதே மாதிரி டூரிசம் ஃபீல்ட்ல ஐடி, புக்கிங் ஹேண்ட்லிங் அப்படியான விஷயங்கள் சார்ந்த ஐடி ஃபீல்ட், அது எல்லாமே ஒரு வெறுமையா இருக்கு. அப்ப அதுகளுக்குள்ள நீங்க நிறைய earn பண்ணலாம். அப்படியான ஃபீல்டுல தெரிவு செய்யற நல்ல. இதுல கவர்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு எல்லாம் நீங்க இனியும் தேடிக்கொண்டிருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். அதை தயவு செய்து விட்டுட்டு நீங்க பிரைவேட்டோ நீங்க எப்படி வாழ்ந்து கொள்ளலாம்ன்றதுக்கான வழியை தேடுறது பெட்டர். ஓகே தம்பி? ஓகே அண்ணா. ஃபியூச்சர்ல நான் இப்ப கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும், அதாவது எங்க ஃபேமிலியோ இதுக்கோ கவர்மெண்ட் ஜாப் ஒன்றுக்கு போகணும்னு சொன்னா நான் பிஐடி டிகிரியை முடிச்சு ஏதாச்சும் 45 எழுதி டீச்சிங்லால போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமாண்ணா? ஓகே, நீங்க இது ஓகே, இது நீங்க சொல்றது இன்னொரு விதமான கேள்வி. பேச்சுலர் ஆஃப் ஐடி முடிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பேச்சுலர் ஆஃப் ஐடி என்ற டிகிரி முடிச்சு உங்க கையில டிரான்ஸ்கிரிப்ட் வந்த உடனே நீங்க இலங்கையில ஹோல்ட் பண்ற நிர்வாகத்தர போட்டி பரீட்சைகள், அதாவது SLAS, SLEAS, சயின்டிபிக் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், இப்படியான வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க போட்டி பரீட்சை எழுதலாம் உங்களோட கையில இருக்க டிகிரியை பேஸ் பண்ணி கொண்டு. அதுல சயின்டிபிக் சர்வீஸுக்கு ஐடி டிகிரி வச்சு எழுதலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சில போட்டி பரீட்சைகளோடான உள்ளிருப்பு, இப்ப நாங்க பார்த்தோம்னா டீச்சிங், அதே மாதிரி ஆத்தரைஸ் ஆஃபீஸர், அப்படியான சில வேலை வாய்ப்புகளுக்கு எனி டிகிரியோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு போட்டி பரீட்சைக்கு நீங்க சிட் பண்ணலாம் எக்ஸாம். அதை வச்சுக்கொண்டு நீங்க அதுக்குள்ளால உள்வாங்கப்படலாம். அதே மாதிரி அடுத்த கட்டத்துல பார்த்தோம்னா சொன்னா, இப்ப சில ஃபீல்டுகள்ல பேசிக்கா போட்டி பரீட்சை இது இருந்தாலும் ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சொல்லி சிலது இருக்கு. அதுகளுக்கு நீங்க ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள போறத ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ. அடுத்த பார்த்தோம்னா சார், நான் உங்க எக்ஸாம் செஞ்சு 2024 பேட்ச். நாங்க இந்த முறை யூனிக்கு அப்ளை பண்ணுவோம். சேம் டைம்ல பிடிக்கு அப்ளை பண்ண முடியுமா? ரெண்டு கவர்மெண்ட் தானே. ஓ, அப்ளை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னதை நீங்க கேட்கல போல இருக்கு. என்னன்னு சொன்னா, இலங்கையில நீங்க ரெண்டு, அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிகிரி ஒரே டைம்ல செய்யலான்னு ஒரு சட்டம் இல்லை. அதாவது அந்த சட்டப்பரப்பு வெறுமையா இருக்கு. அப்ப நீங்க செய்யலாம். என்னன்னு சொன்னா, இதுல இன்டர்னலா நீங்க படிக்க போறது இலவச படிப்பு, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன், உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாம படிக்க போறீங்க. எக்ஸ்டர்னலா படிக்க போறதுக்கு நீங்க ஒரு குறைஞ்ச அளவிலான கட்டணம் மட்டும் செலுத்த போறீங்க. இப்ப பிட் எடுத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு நீங்க செலுத்த போற பேமெண்ட் ஒன்று இருக்கு. அப்ப நீங்க பே பண்ணி படிக்க போறீங்க. அப்ப நீங்க இது ரெண்டையும் ஒரே டைம்ல செய்யலாம். ஒரே டைம்ல செய்யலான்னு இந்த ரூல்ஸும் இல்லை. அதனால நீங்க ரெண்டையும் ஃபாலோஅப்ல கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. பேமெண்ட் எதுவும் செய்யணுமா சார்? ஓ, எக்ஸ்டர்னல் டிகிரி என்றாலே நார்மலாகவே ஒரு சின்ன பேமெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நீங்க பிரைவேட்ல போய் படிக்கிறத விட கவர்மெண்ட்ல எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யறதுக்கு ஒரு குட்டி பேமெண்ட் உண்டு. நீங்க அதுவுமே ஒரு இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா 3 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் கட்டுறதுன்ற ஒரு பெரிய தொகையா இருக்க போறது இல்லை. நீங்க நார்மலா ஒரு மொபைல் வாங்குறதுனாலே இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் மொபைல் வாங்க. அப்ப 3 வருஷத்துல ஒரு டிகிரிக்கா நீங்க 3 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்றன்ற ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை தானே. இப்ப டைம்ல அதை விடையும் சில இடங்கள்ல குறைவு. இப்ப பிஏக்கு ஜப்னா யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 1,60,000 ரூபாய் தான் மொத்த கட்டணமே போகுது. பிஇடி ஐடி படிக்கலாமா சார்? டைரக்டா டீச்சிங் கிடைக்கும். பிஇடி ஐடி என்ற ஒரு படிப்பு இல்லைன்னு நம்புறேன். அப்படி ஒரு கோர்ஸ் நான் கேள்விப்பட்டது இல்லை. டீச்சிங் கிடைக்குமா அது சொல்லலாது. இப்போதைக்கு கவர்மெண்ட் இருக்கு, நம்ம டீச்சிங் எல்லாம் கொடுக்காது. அடுத்தது சிஏ செஞ்சு கொண்டு எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யலாம். ஓ, சிஏ செய்து கொண்டு செய்யலாம். ஆனால் நீங்க சிஏ செய்யறீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரியோட பின்னக்கிட வேண்டிய அவசியம் குறைவு உங்களுக்கு. நீங்க அதே உங்களுக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனை தந்து நீங்க வேணுமெண்டா அதோட சேர்த்து கொண்டு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஃபைன் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்ட்ல செய்யறது உங்களை சிஏ செய்தா பிரியோசனம் பண்ணலாம்.
நான் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அப்படியான ஃபீல்டுகள்னா உங்களுக்கு உதவும். எக்ஸ்டர்னலாக படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடும்போது ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல அப்படி ஒரு ஆப்ஷனும் இலங்கையில இல்ல. எக்ஸ்டர்னலா நீங்க படிக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ல ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புன்ற இல்லை. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் வந்து சொன்னா நீங்க ஃப்ரீ எஜுகேஷனா இங்க அவரோட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுற சேம் டைம்ல நைட் ஆவில் போயிட்டு எம்பிக்யூ கோர்சஸ் செய்து கொண்டிருந்தீங்க சொன்னா தான் ரிஜெக்ட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்டர்னலா போடுறதால ரிஜெக்ட் ஆகும். இந்த டிப்ளமாவை யூனிவர்சிட்டிலேயே படிக்கலாமா? இந்த டிப்ளமாவை ஷஃபீக் கேள்வி விளங்கலாம். எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு நீங்க அப்ளை பண்றது ஆன்லைன்ல அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரோல் பண்ண படைக்கல நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, 2 எக்ஸ்டர்னல் டிகிரி ஒரே டைம்ல செய்யலாம். பழமையா பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு சாட்டர்டே சண்டேஸ்ல கிளாஸ் நடக்காது. இப்போ நீங்க 2 டிகிரியை போட்டுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்ற ஒரு பிரச்சனை வரும். 2 கிளாஸஸையும் ஒரே டைம்ல அட்டன் பண்ண வேண்டிய தேவை வரலாம். மேபி ஜூம்ல தானே அட்டன் பண்ண போறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்கள்ட்ட திறமை இருக்குன்னா நீங்க படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு படிக்கிறார்கள் இருக்காங்க, அப்படி 1க்கு 3 கோர்ஸ் படிக்கிறார்களே இருக்காங்க. உங்கள்ட்ட திறமை உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல 2 டிகிரியோ 3 டிகிரி கூட எடுக்கலாம். இலங்கையில படிக்கிறதுக்கு வழி இருக்கு. இலங்கை CWW கண்ணங்கராக உருவாக்கி விட்ட அந்த இலவச கல்வி முறைன்றத உண்மையாவே இலங்கை ஒரு டெவலப்டு கண்ட்ரி தான். நிறைய படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சாக வரைக்கும் படிக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. வெயில் அடிக்க ஒவ்வொரு பிள்ளையும் டிகிரி இருக்கு, அதுக்கான வழிமுறை இருக்கு. தேடி படிச்சீங்கன்னா நீங்க முடிச்சுட்டு போகலாம், வாய்ப்பு இருக்கு, நீங்க படிக்கலாம். கவின்ற கேள்வி ஒரு நல்ல கேள்வி. உங்கள்கிட்ட திறமை இருக்குமென்னா நீங்க செய்யலாம். அண்ணா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு லோ பத்தி ஏதும் டிகிரிஸ் பத்தி தெரியுமா? லோ டிகிரிஸ். ஓகே, நல்ல கேள்வி உண்டு. லோ அதாவது இலங்கையை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா சட்டமானி படிப்பை நீங்க கிட்டத்தட்ட 4 விதங்களூடாக படிக்க முடியும். நீங்க லோயரா வரீங்க. ஒன்று, நீங்க A-லெவல்ல நல்ல ட்ராங்க்ல என்டர் பண்ணி லோ ஃபேக்கல்ட்டி, அதாவது யாழ்ப்பாணம், பிரதனிய, கொழும்பு யூனிவர்சிட்டியில இருக்க லோ ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் பண்ணி போய் நீங்க லோயரா படிச்சு முடிச்சு வரலாம், டிகிரி முடிச்சு வரலாம். 2வது, இலங்கையில இருக்க சட்டக்கல்லூரி, கொழும்புல இருக்க சட்டக்கல்லூரிக்கு என்டர் பண்ணி போய் நீங்க 3 வருஷத்துக்கு லோயரா வரீங்க. 3வது ஆப்ஷன், நீங்க இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல பகுதி நேரமா லோ டிகிரி படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு நீங்க டிகிரியோட எக்ஸாம் எழுதி நீங்க லோயரா வரையும் அடுத்த பிரைவேட்ல போய் படிக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கவர்மெண்ட்ல படிக்கிற எல்லா ப்ராசஸ்லயுமே நீங்க கட்டாயம் லோ காலேஜுக்கு போய் தான் வரணும். அதாவது நீங்க கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் என்டர் பண்ணி யூனிவர்சிட்டி போய் வந்தா கூட, ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சா கூட, இலங்கை சட்டக்கல்லூரியில போய் நீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் செட் பண்ணி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நீங்க லோயரா இலங்கை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் நீங்க பகுதி நேரமா சட்டமானி படிக்கலாம். நான் இப்ப ஃபைனல் இயர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கேன். அது ஒரு நல்ல கோர்ஸ், நீங்க வழியா படிக்கலாம், LLB செய்ய முடியும். அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு சாட்டர்டே சண்டே தானே கிளாஸ் நடக்குது. அதுல வந்துட்டு கைடன்ஸ் பண்றாங்களா? கைடன்ஸ் பண்றாங்களாண்டா இப்ப எப்படி சொல்றது, கிளாஸ் வந்துட்டு சாட்டர்டே சண்டே, மிச்ச வீக்ல வந்துட்டு அது நமக்கு டவுட் கிடையாது அப்படி சொல்லி நடக்குதா, இல்ல நாம அதை தேடி எடுத்து படிக்கணும் அப்படிங்களா? எக்ஸ்டர்னல் டிகிரின்னா உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் இல்லை. அதாவது ஒவ்வொரு விஷயமா ஸ்பூன் ஃபீடிங்ல டீச் பண்ற மெத்தட் இருக்காது. நீங்க தேடி தான் படிக்கணும். அவன் நோட்ஸை தருவாங்க, நீங்க தேடி படிச்சீங்கன்னா சரி. ஓகே, நான் இப்ப காலேஜ் சாரி லோ காலேஜ் போறேன்னு சொன்னாலும் இன்னைக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு சி வேணுமே ஓ லெவலுக்கு. ஓ லெவல்ல சி வேணும், ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு தேவை. ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்ப நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில லோ செஞ்சு 3 இயர்ஸ் முடிக்கிட்டு 1 இயர் லோ காலேஜ் போக்குள்ள அந்த சி தேவைப்படுமா? 3 இயர்ஸ் இல்ல, ஓப்பன் யூனிவர்சிட்டியில 4 இயர்ஸ் நீங்க டிகிரி செய்யணும், 4 வருஷம். அது முடிய நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில சாரி லோ காலேஜ்ல போயிட்டு எக்ஸாம் எழுதணும், அட்டர்னியட் லோ எக்ஸாம் எழுதணும். அந்த டைம்ல உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் சிஓ அல்லது ஏஎல் ரிசல்ட்ஸோ பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பிள்ளையான கருத்து இருக்கு. நீங்க அங்க போய்க்கல, நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒழிய உங்களை A-லெவல் O-லெவல் குவாலிஃபிகேஷன் தான் பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே தம்பி தம்பி சரி ஓகே தம்பி நான் டீச்சர் ஆயிடுறேன். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா ஓஎலோட WIT ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செய்து அங்கால டிகிரி கோர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு அது வர்த்தா தம்பி? WIT-யா WIT சொல்றீங்க?
கொமர்ஸ் தானே டபுள் சொல்றீங்க? ஐடி ஆ டபுள் ஏ இல்ல நீங்க கொமர்ஸ் சார்ந்த இல்ல டபுள் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே. அதை நீங்க என்னண்டு ஓஎலோட செய்ய போறேன்றது என்ன என்பிக்யூ செய்ய போறேன்னு இல்ல கேக்குறீங்களா? NVQ இல்ல தம்பி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபாலோ பண்ணி அது டிகிரி டிகிரி செய்யறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா? ஓகே. இதுல நீங்க ஒன்றை விளங்கி கொள்ளணும்னு சொன்னா, இப்போ ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. பொதுவான ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அறிமுகப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, ஏ லெவல் படிக்காம ஓ லெவலோட நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செய்துட்டு நீங்க டிகிரி முடிக்கலாம் என்ற ஒரு ஆப்ஷன். கரண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதை ப்ரொவைட் பண்றீங்க. ஆனால் அது அவ்வளவு விருத்தா இருக்காது உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு அதுக்கு பதிலா ஒரு மாற்று ஐடியா ஒன்று இருக்குது, மாற்று வழி ஒன்று இருக்குது. ஆனது நீங்க NVQ 4 இன் ஐடி என்ற கோர்ஸை ஓஎலோட முடிச்சா, அதாவது ஏ லெவல் செய்யாம ஓ லெவலோட முடிச்சாலோ அல்லது ஏ லெவல் செய்து கொண்டே நீங்க எங்கேயாவது பிரைவேட்டா NVQ 4 முடிச்சுட்டு நீங்க டிகிரி ஒன்றுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க பிட் டிகிரிக்கு கூட, பேச்சுலர் ஆஃப் ஐடி டிகிரிக்கு கூட நீங்க மற்ற யூனிவர்சிட்டியில எக்ஸ்டர்னலா NVQ 4 ஐடி இருந்தா நீங்க போகலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்குள்ளால நீங்க போய் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நீங்க கேட்ட மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்றது சிஸ்டம், அதாவது இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதுக்குள்ளால நீங்க இட்ட பண்ணி போகலாம் நீங்க கேட்ட மாதிரி. அடுத்தது வயம்ப யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா டிப்ளமா இன் ஐடி, டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது. இது நீங்க ஓஎலோட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அங்கேயே டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு டிப்ளமா ஹை நேஷனல் டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், செகண்ட் இயர் ஹை நேஷனல் டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், தேர்ட் இயர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்காவே சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வயம்பு யூனிவர்சிட்டியில அவைலபிளா இருக்கு. இதுக்கும் நீங்க ஓஎலோட இன்டேக் ஆகிக்கொள்ளலாம். 3 வருஷத்துல முடிஞ்சது. அப்ப இதுக்கு உங்களுக்கு ஓ வாய்ப்பு இருக்கு. தம்பி, இப்ப நீங்க கதைச்சதுல கவரேஜ் இல்லாம பாதி கதை கேட்க இல்ல. ஆனா இப்ப அந்த கோர்ஸ ஃபாலோ பண்ணி இப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸ ஃபாலோ பண்றவர் வந்து அங்கால மூவ் ஆகுறது ஏ லெவல் இல்லாட்டி கஷ்டம் என்ன தம்பி? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னா மூவ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க பிரைவேட்லயா படிக்கிறாரு அவர்? ஓ டபுள் ஐடில எங்க படிக்கிறாரு? எந்த யூனில? கலம்பு யூனிவர்சிட்டி, கலம்பு 6. கொழும்பு யூனிவர்சிட்டின்னு டபுள் ஐடில அவர் எக்ஸ்டர்னலா ஓலவலோட படிச்சு கொண்டிருக்காருன்னு சொல்றீங்களா? ஓ ஓகே. அப்படி என்ன நீங்க போகலாம். அப்படி என்ன நீங்க அங்கே ஃபாலோ பண்றது உங்க அங்கேயே எக்ஸ்டர்னல் டிகிரி இருக்குதாங்க. நீங்க அங்கேயே செய்யலாம், மொரட்டுவையிலையும் செய்யலாம். அது ஓகே. நீங்க சொல்றது கவர்மெண்ட் ப்ராசஸ். கவர்மெண்ட் ப்ராசஸ்ல போனா நீங்க போகலாம். நீங்க பிரைவேட்டை சூஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா இல்ல இது பிரைவேட் இது பிரைவேட். டபுள் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பிரைவேட். பிரைவேட்டா எங்க செய்யறீங்க? எந்த யூனிவர்சிட்டியில செய்யறீங்க? கலம்பு 6. அதான் யூனிவர்சிட்டியோட பெயர் ராமநாதன் லே. நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு தெளிவில்லாம கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர். என்ன சொன்னா தெளிவானதான் தம்பி. யூனிவர்சிட்டியோட பேர் என்ன? நீங்க செய்யற கோர்ஸ் டபுள் ஐடி தான் அதோட யூனிவர்சிட்டியோட பேரு. ஓகே. எனக்கு ரெட் கலர் லோகோ. ஓகே. டபுள் ஐடி என்று சொல்லி ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி எனக்கு தெரியல. யூனிவர்சிட்டியில டபுள் ஐடி என்ற பிரான்ச் சொல்றீங்கன்றீங்க. நீங்க ஒரு அதை என்ன பர்சனல் அப்புறம் இல்ல நான் கிளியரா தான் என்னோட ஃப்ரெண்டோட மகன் தான் படிக்கிறேன். இப்ப எனக்கு அந்த லிங்க் அனுப்பிக்கொள்ள வழி இல்லாம போயிட்டேன்னா நீங்க உடனடியா போட்ட உடனே லிங்க் வந்தனால நான் இதை ஃபாலோ பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு தெளிவு இருக்கே இல்ல. அப்ப அந்த டீச்சருக்கு அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அந்த கேள்விய. ஓகே. நீங்க டபுள் ஐடின்னு சொல்றது இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டின்னு ஒரு பிரான்ச் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதுல படிக்கிறது பிரச்சனை இல்லை. அதுல நீங்க படிச்சுட்டு செய்து கொண்டு போகலாம். நீங்க பிரைவேட் இல்லாம சிலங்கன் கவர்மெண்ட் எந்த ஒரு யூனிவர்சிட்டியோட எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ்க்குள்ளால நீங்க ஒரு டிகிரி செய்யறதால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. நீங்க அதுக்குள்ளால போகவே இல்லை. சரியா? நீங்க வேண்டாம் அப்புறம் கேட்டுட்டே நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தது போவோம் கேள்விக்கு. ஓம் அண்ணன் சொல்லுங்க. என்ன சொன்னா இப்ப நான் இப்ப லோ செய்யறதுக்குள்ளேயே ப்ரொவைட் தானே, அதாவது வெளியால லோ செய்யறதுன்னு சொன்னா எங்க செஞ்ச நல்ல? பிரைவேட்டை பற்றி எனக்கு தெரியாது. நான் பிரைவேட்டை ஊக்குவிக்கிறது இல்லை. பிரைவேட்டை பற்றி எனக்கு தெரியாது. நீங்க கவர்மெண்ட் லேண்டா ஓப்பன் யூனிவர்சிட்டியில போய் செய்யணும். ஓகே.
ப்ரொஃபஷனல் கோர்சஸோட எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யலாமா? செய்யலாம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஒன்றை நீங்கள் இங்கெல்லாம் படித்து கொண்டும் எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யலாம். அது வாய்ப்பு இருக்கு. ஹெச்என்டி இன் ஐடி செய்துட்டு 1 இயர் பிட் டிகிரி ஃபினிஷ் பண்ணுறது நல்ல டிரெக்டாகவே பிட் டிகிரி ப்ரொவைட் பண்ணுறது. டிரெக்டாகவே பிட்டுக்கு போகிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் நல்ல. ஏன்னா நீங்கள் ஹெச்என்டி ஐடி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 வருஷம் போகும். அதுக்கப்புறம் 1 இயர் 3.5 வருஷம். அதோட பிட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துலேயே டிரெக்டாக முடிஞ்சிடும். அப்போ பிட்டுக்கு டிரெக்டாக போகிறது பெட்டர் ஆப்ஷன். சைபர் செக்யூரிட்டிக்கு அந்த கோர்சஸ் இருக்கா? சைபர் செக்யூரிட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் தேடி பாருங்க, இருக்கும் எக்ஸ்டர்னல் டிகிரி. அதில் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக இல்லை. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டிகிரி செய்யலாம்? பிகாம், பிபிஏ எல்லாமே இப்போ கால் பண்ணியிருக்கு. ஜப்னா யூனிவர்சிட்டி, பெருதனி யூனிவர்சிட்டி கால் பண்ணியிருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ராலாக செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களால் ஒரு டிகிரி செய்துட்டு சம்மியாசால ஃபோனில் போய் மெடிசன் செய்யலாமா ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்? எனக்கு தெரியல அதை பற்றி. மெடிசின் செய்கிறது நீங்கள் ப்ரைவேட்டாக செய்கிறதுக்குரிய வாய்ப்பு பற்றி எனக்கு தெரியாது. என்ன மாதிரி அது நீங்கள் அந்த துறை சார்ந்தாக்கள் தான் கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது இந்த ஃபாரினுக்கு மெடிசினுக்கு அனுப்புகிற பாட்டி. நீங்க 2020 அந்த ஜிகே பிரச்சனைன்னு சொன்னா நீங்க ஒரு யூஜிசியோட டைரக்டா கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ணாதான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பிட் படிச்சா நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அடுத்த கட்டம் அதுக்குள்ளால டெவலப் ஆகி வரலாம். அதுக்கு வழிகள் இருக்கு. எக்ஸ்ட்ரா படிக்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் என்ற மார்க்ஸ் கேட்பினம், அதாவது 30க்கு கூட மார்க்ஸ் இருக்கணும் கேட்பினம். சில யூனிவர்சிட்டிஸ் கேட்கறது இல்லை. ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை பொதுவாக ஜெனரல் நாலேஜை பற்றி அவங்க மென்ஷன் பண்றது இல்லை. அதனால பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஏ இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போங்க. டைரக்டாவே இருக்குது. 4 கோர்சஸ் ஒரே கேட்டகரிக்குள்ள வருது. நீங்க ஸ்பெஷல் செய்யற மாதிரி இருக்குது. ஓகே, இவ்வளவு கேள்வியில தான் வந்து இருக்குது. நாங்கள் இடத்துல 9 மணி நெருங்கிட்டோம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இல்லைன்னா நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நம்புறேன். ஹலோ சார், இந்த சொல்லுங்க. நான் 2023 A-level செஞ்சேன். ஓகே, ரிசல்ட்ஸ் வந்து B2C. ஓகே. ஜிகேல போதா 30 எடுக்கணுமாமே. 26 தான் எடுத்தேன். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். அவங்க கடிதம் ஒன்று அனுப்பி கூப்பிட்டாங்க. போனேன். போய் இன்றைய வச்சுட்டு வரச்சில சொன்னாங்க ஜிகே டைம் போட்டேன். நீங்க என்னடா தம்பி, நீங்க யூஜிசிக்கு டைரக்டா கண்டெக்ட் பண்ணுங்க. யூஜிசி தான் உங்களோட விஷயம் பார்க்கணும். சரி, ஓகே. நான் இதுல உங்களோட இந்த கண்டெக்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். மெசேஜில் காப்பி பண்ணி வைக்கிறேன்னா வைக்கிங்க. உங்களுக்கு தேவைகள் இருந்தால் கால் பண்ணாதீங்க. வாய்ஸ் மெசேஜோ அல்லது மெசேஜில் வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே. மற்றது ரெக்கார்டிங் பலத்தின் பேஜில் போடுவோம். அதை நீங்கள் பலத்தின் யூடியூப் சேனலில் போட்டுருப்போம் இந்த ரெக்கார்டிங். சொல்லுங்க தம்பி. டிகிரி வந்து ஆன்லைன்ல செய்யறதுனாலமா பிசிக்கலா போய் செய்யறதுனாலமா? இவ்வளவு நேரம் நாங்கள் அதை தானே கதைச்சிட்டு இருந்தோம். நாங்கள் இல்ல ஆன்லைன்ல நீ கவரேஜ் இருக்குமே. ஓகே, போத் இப்போ சேம் தான். ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தால் டைரெக்டாக போய் செய்யுங்க. இல்லாட்டி ஆன்லைனில் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகே சார். ஓகே, சரி. நாங்கள் இதை முடிக்கலாம்னு நம்புகிறேன். இன்றைய அமர்வில் பங்கு கொண்டவர்களுக்கு நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் இந்த டீட்டெயில் போட்டுறேன். அதை காப்பி பண்ணி வைக்கிறேன்னா வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப இது இப்போ நிப்பாட்டினோன்னா அழிஞ்சிருமென்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.